மரங்களும் அதன் பயன்களும் இந்த பகுதியில இன்னைக்கு நாம பார்க்க போற மரம் அரச மரம். இந்த அரச மரம் இல்லாத கிராமமே இருக்காதுன்னு சொன்னா அது மிகையாகாது. குழந்தை வரம் இல்லாத பெண்கள் இந்த அரச மரத்தை சுத்தி வந்தோம்னா குழந்தை பிறக்குங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு. சீனா நாட்டுல குழந்தை இல்லாத பெண்கள் பகல் நேரத்துல அரச மரத்தடியில தூங்குவாங்கன்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அரச மரத்துல வேற என்னென்ன மருத்துவ பண்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பார்ந்த வேளாண் சொந்தங்களுக்கு சகோவின் வணக்கங்கள். அரச மரம் பொதுவா இந்த அரச மரத்திலிருந்து வெளியாகிற காத்து நமக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா அதை சரி பண்ணி கொடுக்கும். அது போக முக்கியமா பெண்களுக்கு ஏற்படுற மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளையும் மலட்டுத்தன்மையையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த அரச மரம்னு சித்த மருத்துவ நூல்கள் சொல்லுது. அரச மரத்தின் கொழுந்து இலைகள் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு அரச மரத்தோட கொழுந்து இலைகள்ல 3 இலையை எடுத்துக்கிட்டு அதுக்கு சமமான வெல்லத்தையும் சேர்த்து நல்லா இடிச்சு காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வயிறு தொடர்பான நோய்களும் பெண்களுக்கு ஏற்படுற மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரியாகும். அரச மர பட்டைகள் உடம்பு வலிக்கு இந்த அரச மர பட்டைய பச்சையா இருக்கும்போது அதுல இருந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து நல்லா இடிச்சு 20 லிட்டர் தண்ணியில போட்டு மூடி வச்சு கொதிக்க வைக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் இறக்கி வச்சு இளஞ்சூடா இருக்கும்போது குளிச்சுட்டு வந்தோம்னா உடல் உழைப்பால் ஏற்படுற உடம்பு வலி சரியாகும். இது கூட ஒரு 10 கிராம் அளவு சுக்கையும் சேர்த்து நல்லா இடிச்சு அந்த கொதிக்கிற தண்ணியில போட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா வாத நோய்களும் கைகால் பிடிப்பும் சரியாகும். அரச மர விழுதுகள் குடல் வாதத்துக்கு இந்த அரச மர விழுத நல்லா அரைச்சி அடி வயிற்றுல வச்சு கட்டணும். இது போல தொடர்ந்து கட்டிக்கிட்டு வந்தோம்னா குடல் வாதம் தனியும். பெண்கள் இந்த அரச மர விழுதோட தயிரையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி அடி வயிற்றுல வச்சு கட்டிட்டு வந்தாங்கன்னா மாதவிடாய் சமயத்துல ஏற்படுற வயிற்று வலி சரியாகும். குறை சூதகம் நிறை சூதகம் அப்படின்னு சூதக கட்டு சம்பந்தமான பிரச்சனைகளும் சரியாகும். குழந்தை பேரும் ஏற்படும். அரசம்பட்டை தலைவலிக்கு அரசம்பட்டை நமக்கு தேவையான அளவு காஞ்ச அரசம்பட்டையை எடுத்து நல்லா இடிச்சு பொடியாக்கி வச்சுக்கணும். ஒரு மண் சட்டியில நெருப்பு போட்டு இந்த பொடியை தூவி விட்டு வேறொரு மண் சட்டியை வச்சு அதை மூடி அந்த மண் சட்டியில விரல் அளவுக்கு கணத்துல ஒரு சின்ன ஓட்டையை போட்டு அந்த ஓட்டை வழியா வர்ற புகைய முகர்ந்து பார்த்தோம்னா எப்பேற்பட்ட தலைவலியும் டக்குன்னு சரியாயிரும். அரச மர வேர் பட்டை பிணி நோய்னு சொல்ற உடல் வலி பிரச்சனைகளுக்கு அரச மரத்தோட வேர் பட்டையை எடுத்து நல்லா இடிச்சு நிழல்ல உலர்த்தி காஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடிச்சு வச்ச பட்டையோட தூளின் எடைக்கு சமமான அளவு மிளகு பொடியும் மிளகாய் இல்ல மிளகு பொடியும் சேர்த்து இடிச்சு எடுத்துக்கணும். இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு 200 கிராம் அளவு எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 லிட்டர் நல்லெண்ணெயில போட்டு காய்ச்சி தைலமா சேமிச்சு வச்சுக்கலாம். இந்த தைலத்தை தலையில தேய்ச்சி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வெந்நீர்ல சீகக்காய் குளியல் குளிச்சோம்னா இந்த பிணி நோய்கள் நீங்கும். இதை தொடர்ந்து குறைஞ்சபட்சம் 8 நாளைக்காவது நம்ம பயன்படுத்தணும். பனி மற்றும் மழைக்காலங்கள்ல இந்த தைலத்தை தேய்ச்சி தலை முழுகிறது அவ்வளோ உகந்ததல்ல. இந்த தைல குளியல் எடுக்கும் போது குளிர்பானங்கள் தயிர் மோர் போன்ற பொருட்களை நம்ம சாப்பிட்றத தவிர்க்கணும். குறிப்பா உடலுறவு செய்யறத கண்டிப்பா தவிர்க்கணும். 15 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த தைலத்தை பயன்படுத்த கூடாது. மேலும் பெண்கள் விலக்கான நாட்களிலேயும் வேறு காலத்தின் போதும் இதை கண்டிப்பா பயன்படுத்த கூடாது. 60 வயதுக்கு மேற்பட்டவங்களும் இதை பயன்படுத்த கூடாது. வாத நோய்க்கு அரச மர பட்டை வாத நோய் இருக்கிறவங்க பச்சையா இருக்கிற அரச மட்டையை எடுத்து அரிசி கழுவுல தண்ணியில போட்டு நல்லா இடிச்சு அதே தண்ணியில கொதிக்க வைக்கணும். குழம்பு பதம் வந்த உடனே அடுப்புல இருந்து இறக்கி ஆற வச்சதுக்கு அப்புறம் வாத நோய் இருக்கிற நோயாளியோட கழுத்து முதல் கால் வரை தடவி ஒரு 15 நிமிஷம் காய வச்சு அவங்கள வெந்நீர்ல குளிப்பாட்டணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதே போல குளிச்சுட்டு வந்தோம்னா வாத நோய்கள் படிப்படியா நீங்கும். கெண்டைக்கால் வலிக்கு அரசம்பட்டை பச்சையா இருக்கிற அரசம்பட்டைய நல்லா பஞ்சு போல தட்டிட்டு இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி கெண்டைக்கால்ல வச்சு கட்டிட்டு படுத்தோம்னா 3 நாள்ல இந்த கெண்டைக்கால் பிரச்சனைங்கிறது சரியாகும். அரச மரத்தோட இன்னொரு சுவாரஸ்யமான மருத்துவ பண்பு என்னன்னா அரச மர பட்டை உயரம் கம்மியா இருக்கிறவங்களையும் வளர வைக்கும். அது எப்படின்னா
பச்சையா இருக்கிற அரச மர பட்டைய 4 அங்குல நீளத்துக்கும் 4 அங்குல அகலத்துக்கும் வெட்டி எடுத்து தோள்பட்டை பகுதிகளில் நல்லா கட்டிக்கணும். இத பகல் பொழுதுல மட்டும்தான் செய்யணும். இதே மாதிரி 40 நாளைக்கு தொடர்ந்து இந்த அரச மர பட்டைய கட்டிட்டு வந்தோம்னா 10 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு உயரம் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். என்ன நண்பர்களே, அரச மரத்தை சுத்தி வந்தது மட்டும் இல்லாம அரச மரத்தோட பாகங்களை பயன்படுத்தி நீங்க உடல் நலம் பெறணும்னு வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.